இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா போனுக்கு மெசேஜ் வந்துட்டு இருக்கு. எதுக்கு இத்தனை மெசேஜ் வருது? இவர்தான் சேட் பண்ணிட்டு இருக்காரு போல. இந்த நேரத்துல யார்கிட்ட இவ்ளோ தீவிரமா சேட் பண்ணிட்டு இருக்காரு? ஒருவேளை அப்படி ஏதாவது இருக்குமா? எதுவா இருந்தா எனக்கு என்ன, அதெல்லாம் அவரோட பர்சனல். நான் கேட்காம வேற யார் கேக்குறது? இல்ல, இது ரொம்ப ஓவரா இருக்கும். வேண்டாம். சிவா, சிவா, டிஸ்டர்பன்ஸ் என்ன ஐலி? இங்க உட்காந்துட்டே போன் பண்ற என்ன? நான் கூப்பிட்டாதான் நீங்க காதலியே வாங்கலையே, அதான் கால் பண்ணேன். என்ன கூப்பிட்டியா? எப்ப? சாரி, நான் கவனிக்கல. சொல்லு, என்ன விஷயம்? ஏதோ என் போன் பக்கத்துல இருந்ததுனால கூப்பிட்டேன். இதுவும் இல்லனா ஒரு எமர்ஜென்சிக்கு நான் எப்படி கூப்பிடுறது? சத்தியமா நீ என்ன கூப்பிட்டது காதலியே விழல. கேட்டிருந்தா நான் பாத்துருக்க மாட்டேனா? அதான் நான் சாரி சொல்லிட்டேன்ல. அதான் இத்தனை மெசேஜஸ் வந்துட்டே இருக்கே, அந்த சத்தத்துல நான் கூப்பிடுறது உங்களுக்கு எப்படி கேக்கும்? ஓ, மெசேஜ் டோன் டிஸ்டர்பன்ஸா இருக்கா? இரு, நான் சைலண்ட்ல போட்டுக்கிறேன். இந்த நேரத்துல உங்களுக்கு எதுக்கு இத்தனை மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு? எனக்கு மெசேஜ் வருது பிரச்சனையா, இல்ல இந்த நேரத்துல இத்தனை மெசேஜ் வருது பிரச்சனையா? உங்களுக்கு மெசேஜஸ் வந்தா எனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் உங்களோட பர்சனல். எனக்கு சவுண்ட் தான் டிஸ்டர்ப் ஆச்சு. ஓ சரி ஐலி, நீ தூங்கு. கொஞ்ச நேரம் நான் வந்துடுறேன். சிவா, இந்த நேரத்துல யார்கிட்ட அவ்வளவு முக்கியமா பேசுறதுக்கு போறீங்க? அது ரேஷ்மா கூட தான் சேட் பண்ணிட்டு இருக்கேன். ரேஷ்மாவா? ஏன், அவளுக்கு இந்த நேரத்துல தான் உங்ககிட்ட பேசணும்னு தோணுமா? அப்படி என்ன விஷயமா சேட் பண்ணிட்டு இருக்கீங்க? அது கொஞ்சம் பர்சனல். சாரி, நீ தூங்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன். என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அந்த ரேஷ்மா கிட்ட அப்படி என்ன பர்சனலா பேச போறாரு?